ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டா அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டிகிரிஸ் கம்பேரிசன் ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுவீங்க, எழுதி சொல்லுவீங்க, இப்போ வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் காலத்தில் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவ் கமெண்ட் போட்டாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் சரி. சரி போகலாங்களா? இப்போ சில நகரங்கள் சென்னையை போல மிக அழகானவை. சில நகரங்கள் சென்னையை போல மிக அழகானவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க தமிழில். இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்கன்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எழுதுறதுன்னு வாங்க நான் சொல்லித்தரேன். சில நகரங்கள் சென்னையை போல மிக அழகானவை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ தமிழ் சென்டென்ஸில் கடைசி வார்த்தை தான் வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை பார்த்து யார் அல்லது எது அப்படின்னு கேள்வி கேட்டு தான் சப்ஜெக்ட்டு எஸ்விஓசியை தானே இங்கிலீஷ் சென்டென்ஸ் பட்டுன்னு. அப்போது இதில் எதுங்க ஃப்ரெண்ட்ஸு வெர்பு? சில நகரங்கள் சென்னையை போல மிக அழகானவை. அழகானவைன்றது அட்ஜெக்டிவ், மிகன்றது அட்வர்பு. அழகானவையாக இருக்கின்றன, அதான் வெர்பு. அது மறைஞ்சு வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில். அப்போ சில நகரங்கள் சென்னையை போல் மிக அழகானவையாக இருக்கின்றன அப்படின்னு மறைஞ்சிருக்குது வெர்பு. அந்த இருக்கின்றன அந்த வெர்பை பார்த்து எதுன்னு யார் அல்லது எதுன்னு கேளுங்க. எது இருக்கிறது? சில நகரங்கள். அப்போ சில நகரங்களில் தான் சப்ஜெக்டு. அப்போ சில நகரங்களுக்கு என்னங்க இங்கிலீஷில்? வெரி ஃபியூ சிட்டிஸ். சில நகரங்களுக்கு என்னங்க இங்கிலீஷில்? வெரி ஃபியூ சிட்டிஸ். சப்ஜெக்ட் போட்டோன்னா சரி. அடுத்தது என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு போடணுங்க. வெர்பு சப்ஜெக்டை பார்த்து வெர்பு போடணும். அடுத்தது வெரி ஃபியூ சிட்டிஸ். இதுக்கு சிட்டிஸ்ன்றது என்னதுங்க? தேர்ட் பர்சன் ஃப்ளூரல். அப்போ இதுக்கு என்ன வெர்பு வருங்க? ஆர் வருங்க. அதுதான் பக்கத்தில் போட்டிருக்கிறோம் பாருங்கள். வெரி ஃபியூ சிட்டிஸ் ஆர்னு போட்டிருக்கிறேன். அடுத்தது வெர்பை பார்த்து எப்படி, எங்கே, எப்பொழுது. வெர்பை பார்த்து எதை, யாரை, யாருக்கு, யாரிடம். அதுக்கு அடுத்தது எப்படி, எங்கே, எப்பொழுது, ஏன் அப்படின்ற 4 கேள்வி கேட்கணும். அதுதான் இந்த இங்கிலீஷில் அந்த வாக்கியங்கள் எழுதுறதுக்கு ஒரு சூத்திரம். அப்போ இந்த இருக்கின்றன அந்த வெர்பை பார்த்து எப்படி இருக்கின்றன? போல மிக அழகாக. எப்படி இருக்கின்றன? ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ் அப்படின்னு எழுதிடுறீங்க. இதில் எழுதியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆஸ் அட்வர்புங்க. ரெண்டாவதாக இருக்கிற ஆஸ் ப்ரிபோசிஷனுங்க. எதை போல் அழகாக இருக்குன்னு அடுத்தது அடுத்த கேள்வி கேளுங்க. எதை போல் அழகானுங்க? சென்னையை போல். சென்னை எழுதிட்டுனா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பி வேர்ப் போட்டுக்கிறோம். அப்புறம் பி வேர்ப் ஆறுக்கு பார்த்து கேள்வி கேட்குறோம். எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எப்படி, ஏன், எங்கே, எப்பொழுது. இதில் எப்படி, எதை அப்படின்னு 2 கேள்வி தான் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸு. கேட்டோம், அந்த இதெல்லாம் எழுதிக்கிறோம். வெரி ஃபியூ சிட்டிஸ் ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ் சென்னை. இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்தது கம்பேரிட்டிவ் டிகிரி போகலாங்க. சென்னை பெரும்பாலான நகரங்களை விட மிக அழகானவை. சென்னை பெரும்பாலான நகரங்களை விட மிக அழகானவை. இதில் எதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெர்பு? இதுலேயும் வெர்பு இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளாம் பி வெர்பு போட்டுக்க வேண்டியதான். சென்னை பெரும்பாலான நகரங்களை விட மிக அழகாக இருக்கின்றது அப்படின்னு போட்டுக்கோம். இருக்கின்றது இப்போ எழுதிக்கிறோம், நம்மளே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம். அப்போ இருக்கிறது அந்த வெர்பை பார்த்து எது இருக்கிறது? சென்னை. யார் அல்லது எதுன்னு கேட்டோம்னா வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்டோம்னா அதுக்கு பதிலாக வர்றது தான் சப்ஜெக்டு. அழகானவையாக இருக்கிறது. அந்த இருக்கிறது என்ற வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேளுங்க. சென்னைன்னு வந்துருச்சிங்களா? சென்னை இப்போ எழுதிக்கிறோம். சென்னை என்னதுங்க? தேர்ட் பர்சன் சிங்குலருங்க. இது இப்போ இந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால சென்னைக்கு ஈஸுன்னு போட்டுக்கிறோம். அடுத்ததுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ் 2 போட்டு தேன் போடணும். பியூட்டிஃபுல்லுன்ற அட்ஜெக்டிவ் இது பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு கம்பேரிட்டிவ் டிகிரி என்னதுங்க? பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல். மோஸ்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி மோர் பியூட்டிஃபுல். சூப்பர்லேட்டிவ் டிகிரி மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போ மோர் பியூட்டிஃபுல்னு போட்டுக்கணும். அட்ஜெக்டிவ் சாரி தேன் இந்த பக்கம் போட்டுறோம், அப்படி போட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மோர் பியூட்டிஃபுல் தேன் கரெக்டு தான்.
சரி போலாங்களா? இப்போ வந்து பி வேர்ப் போட்டுட்டு அடுத்து அட்ஜெக்டிவ் டூ போட்டுட்டு தேன் போடணும். இதில் அட்ஜெக்டிவ் எதுங்க? பியூட்டிஃபுல். அதனுடைய கம்பேரட்டிவ் டிகிரி மோர் பியூட்டிஃபுல். மோர் பியூட்டிஃபுல் போட்டுட்டு பக்கத்தில் தேன்ன்ற ப்ரீபோசிஷன் போட்டுறோம். அப்புறம் எதை விட, பெரும்பாலான நகரங்களை விட. அப்போ பெரும்பாலான நகரங்களுக்கு என்னதுங்க? மோஸ்ட் அதர் சிட்டிஸ். பெரும்பாலான நகரங்களை விட அழகானவையாக இருக்கின்றன. அப்போ மோஸ்ட் அதர் சிட்டிஸ்னு வருது. இப்போ திருப்பி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தால் பாருங்கள். சென்னை பெரும்பாலான நகரங்களை விட மிக அழகானவைன்னு இருக்குது. இதில் வெர்பு எதுங்க? வெர்பு இல்லை. அப்போ கடைசியில் நம்மளே பி வெர்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி போட்டுக்கிறோம்? சென்னை பெரும்பாலான நகரங்களை விட மிக அழகாக இருக்கிறது அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் நான் எழுதலை, நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க. அந்த இருக்கிறதுன்ற கடைசியாக வருதுங்களா, அந்த கடைசியாக வர்றது தான் தமிழ் வாக்கியத்தில் கடைசியாக வர்றது வெர்பு. அந்த இருக்கிறதுன்ற வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு 2 கேள்வி கேளுங்க. அதுக்கு வரது தான் சப்ஜெக்ட்டு. இப்போ எதுன்னு கேள்வி கேளுங்க. எது இருக்கிறது அழகாக இருக்கிறது? சென்னை. அப்போ சென்னை போட்டுங்க. சென்னை தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால அதுக்கு என்ன வருங்க? அதை இட்டுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா அதுக்கு என்னங்க பி வேர்ப் வரும்? ஈஸ் வருதுங்களா? சரி. இது கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ வந்து பியூட்டிஃபுல்லுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி போடணும். அதுக்கு என்ன போடுவீங்க? மோர் பியூட்டிஃபுல்னு எழுதிக்கிறீங்க. மோர் பியூட்டிஃபுல்னு போட்டுட்டு அடுத்து தேன் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு கடைசியில் மோஸ்ட் அதர்னு போட்டுட்டு பக்கத்தில் ப்ரோனவுன் நவுன் வரும் அந்த ஃபார்முலா படி. அதான் எழுதியிருக்குங்க. சென்னை இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ். இன்னும் வந்துருச்சுங்களா கம்பேரிட்டிவ் டிகிரி. சரி, அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி போலாங்க. இது தமிழ் எப்படி வருங்க? மிக அழகான நகரங்களில் சென்னை ஆகும் அல்லது ஒன்றாக இருக்கிறது. மிக அழகான நகரங்களில் சென்னை ஒன்றுன்னு இருக்குது. ஆனால் அதனுடைய வெர்பு பகுதியை பின்னாடி எழுதிக்கிறங்க நம்மளே. இருக்கிறது எது இருக்கிறது? இருக்கிறதுன்ற வெர்பை மனசில் நினச்சிங்கன்னா அதுக்கு எதுன்னு கேட்டோம்னா சென்னை வந்துடுச்சிங்களா? மேலே சொன்ன மாதிரி தான். சென்னைக்கு என்ன பி வேர்ப் வருங்க? ஈஸ் வரும். அடுத்தது ஒன்னாபதி. இந்த ஃபார்முலா படி ஒன்னாபதி போட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன்னாபதி போட்டுட்டு அட்ஜெக்டிவ் 3, அடுத்தது ப்ளூரல் நவுனு. அப்போ ஒன்னாபதி பியூட்டிஃபுல்லுக்கு என்னங்க சூப்பர்லேட்டிவ்? மோஸ்ட் பியூட்டிஃபுல். அதுதான் போட்டுங்க. ஒன்னாபதி போட்டுட்டு அட்ஜெக்டிவ் 3 போட்டுட்டு ப்ளூரல் நவுன் போடணும். அப்போ ஒன்னாபதி அட்ஜெக்டிவ் 3 இருந்தாங்க. அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல், அடுத்தது ப்ளூரல் நவுன் சிட்டிஸ்னு வந்துருச்சிங்க. இப்படி தாங்க. மிக அழகான நகரங்களில் சென்னையும் ஒன்று. சரி, இப்போது இது ஒன்றும் புரியலைங்க. புரியலைங்களா சார்? எப்படி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நாங்கள் கற்றுக்கிறதுனா, இதுக்கு அடுத்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரிலேருந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அக்யூரேட்டாக எப்படி கொண்டு வரது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது கம்பேரிட்டிவ் டிகிரிலேருந்து பாசிட்டிவ் டிகிரிலேருந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி கொண்டு வரது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியுற மாதிரி சொல்கிறேன். அதை நாளைக்கு காலையில் வீடியோ போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.